ஓகே, இப்போ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. உங்களுக்கே தெரியும் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் ஏன் அப்படின்னா 12th இந்த சாப்டர்ஸ் இல்லாம நம்ம எந்த சாப்டரையும் மூவ் பண்ண முடியாது. இந்த சாப்டர்னுடைய ஃபார்முலாஸ் எல்லாமே எங்க நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எல்லா சாப்டர்ஸ்லயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த சாப்டர் பார்க்கணுங்கிறதுனால இதை ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்றேன் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். என்ன சார் அப்படின்னா trigonometrical ratios. ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன் சார் பர்டிகுலரா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? 6 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். சைட்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன சைட்ஸ் ட்ரையாங்கிள் சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள்ஸ் வச்சு பார்க்கும்போது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்யூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு 6 டைப்ஸ் இருக்கு. அதுல நாம எடுத்துக்கிறது எது அப்படின்னா இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்ல ரைட் ஆங்கிள் வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதான் ஹைப்போடென்யூஸ்னு சொல்லலாம். ஆர் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the greatest side is called hypotenuse னு சொல்லலாம். ஓகேங்களா? at the same time தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடாவும் another சைட வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா adjacent side. இதை வச்சுட்டு தான் இதுல இருக்கக்கூடிய ரெண்டு சைடா எடுத்துட்டு ரேஷியோ ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரி 6 ரேஷியோஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த 6 ரேஷியோஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா வேல்யூ இது நேம் கொடுக்குறாங்க. அந்த நேம் என்ன சார் அப்படின்னா சைன், கொசைன், டேஞ்சன்ட், கோடேஞ்சன்ட், சீக்கன்ட், கோசீக்கன்ட் அப்படின்னு சொல்லி 6 ரேஷியோஸ் நம்ம மேத்தமெட்டிஷியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதை தான் நம்ம ஃபார்முலாவா நம்ம பார்க்கணும். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா அண்ட் காட் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுதான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இதுல இருந்துட்டு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ். அப்ப சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் எது சார் அப்படின்னா 1 by கொசிகன் டீட்டா, கொசிகன் டீட்டா 1 by sin theta. So sin theta and cos theta are reciprocal ratios to each other. Likewise, cos theta and secant theta and cosecant, tan theta and cot theta are reciprocal ratios to each other. Next பாத்தீங்கன்னா trigonometrical ratios for complementary angles. Complementary angles என்ன சார்? sin of 90 minus அது என்ன சார் complementary angles அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 90 minus theta plus theta கேன்சல் பண்ணிட்டோம்னா எவ்வளவு கிடைக்குது? 19 கிடைக்குது. If sum of two angles is 90, then the angles are called complementary angles. நம்ம படிச்சிருப்போம் 10th 7th 8th நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி if sum of two angles is 180, then the sum of the angles are called supplementary angles னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இங்க நான் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். என்ன விஷயம்னா அது நம்ம புக்ல இருக்கக்கூடிய விஷயம். யாரும் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, மேபி சொல்லிருக்கலாம், உங்க டீச்சர் சொல்லிருக்கலாம். sum of two angles is 360, then the angles is called conjugate angles. ஓகேங்களா? பார்க்கலாங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்னன்ட்டு. ஓகே, இப்ப இது trigonometric ratios for complementary angles பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எது சார் பார்க்க போறோம் அப்படின்னா ஐடென்டிட்டிஸ், trigonometrical identity. இதெல்லாம் ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான், ரீகால் பண்ண வந்தது சார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எது சார் அப்படின்னா trigonometrical identities. என்ன சார் trigonometrical identities அப்படின்னு பார்த்தோம்னா sin square theta plus cos square theta is equal to 1. 1 plus tan square theta is equal to secant square theta. 1 plus cot square theta is equal to cosecant square theta. இதுல இருந்து ரெண்டு ஃபார்முலா கொண்டு வரலாம் சார். என்ன சார் ஃபார்முலா? இங்க cos square மட்டும் வச்சிட்டோம்னா sin square அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் சார்? 1 minus cos square theta is equal to 1 minus sin square theta. அதே மாதிரி இங்க sin square வச்சுட்டு cos square இங்க கொண்டு வந்துட்டோம்னா இப்போ sin square theta is equal to 1 minus cos square theta. That's all sir. இந்த ரெண்டு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க இந்த tan square theta இங்க வச்சுட்டு 1 அங்க கொண்டு போனோம்னா அப்ப tan square theta is equal to secant square theta minus 1. 1 is equal to secant square theta minus tan square theta. அது இல்லாம நம்ம என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து நம்மளுடைய வசதிக்காக a square minus b square ஸ்ப்ளிட் பண்ணிட்டு a plus b into a minus b எழுதுவோம். secant theta plus tan theta into secant theta minus tan theta. இதை நம்ம ப்ராப்ளம்ல ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சார் இங்கேயும் என்ன வைக்கலாம்?
காட் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சிட்டோம்னா என்ன வரும் நமக்கு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 கரெக்ட்டுங்களா காட் ஸ்கொயர் இங்க வச்சுட்டு 1 அங்க கொண்டு போயிடலாம் அல்லது 1 வச்சுட்டு என்ன பண்ணிடலாம் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இங்க எழுதின மாதிரியே என்ன பண்ணலாம் இதையும் நம்ம a plus b into a minus b எழுதணும்னா cosecant theta plus cot theta into cosecant theta minus cot theta இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஃபார்முலாஸ் எழுதணும் சார் இது எல்லாமே நம்ம எங்க படிச்சிருக்கோம் சார் 10th படிச்சிருக்க விஷயங்கள் சார் இது எல்லாமே ஓகேங்களா நெக்ஸ்ட் trigonometrical value table பார்க்கலாம் ஓகே சார் trigonometrical value table for acute angle இந்த angles and right angles மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி 9th and 10th பார்த்திருக்கோம் இந்த விஷயங்களை திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம் up to 180 270 எப்படி சார் எழுதுறது அப்படிங்கறதை இப்ப நான் சொல்றேன் ஓகேங்களா 0 டிகிரி இதை என்ன பண்றேன் நான் 0 quarter of 3/4 at full இந்த மாதிரி எழுதுவோம் தமிழ்ல சொல்லணும்னா 0 கால் அரை முக்கால் 1ன்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சிடுறேன் ரூட் ஆஃப் எல்லாத்துக்கும் ரூட் எடுத்துட்டோம்னா என்ன சார் வரும் இங்க ரூட் எடுத்தா என்ன சார் வரும் 0 அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் 1/2 பிளஸ் ஆர் மைனஸ் வராது சார் அக்யூட் ஆங்கிள் இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல வரும் நான் அப்ப உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ்னால பிளஸ் ஆர் மைனஸ் வராது வெறும் பிளஸ் வேல்யூஸ் மட்டும் தான் வரும் 45க்கு இங்க ரூட் எடுத்துட்டோம்னா 1/√2 இங்க என்ன சார் வரும் √3/2 and root of 1 ஓட வேல்யூ 1 இது வந்து காஸ் அண்ட் சைன் என்ன சார் சைன் கொசைன் சொன்னோமா அப்ப சைன் அண்ட் காஸ் என்னன்னு சொல்லணும்னா கான்ஜுகேட் ரேஷியோஸ் ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் வேற சைன் கொசிகன்ட் என்னது உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் பட் சைன் அண்ட் காஸ் என்னது உங்களுக்கு கான்ஜுகேட் ரேஷியோஸ்னா அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கணும் அதுதான் நம்ம எழுதணுமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சோ ரிவர்ஸ் எழுதிட்டோம்னா 1 √3/2 1/√2 1/2 and 0 அப்படியே ரிவர்ஸ்ல ஏன்னா cos 90 மைனஸ் இதையும் ஆட் பண்ணா என்னவா இருக்கும் 90 டிகிரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா இருக்கும் இதுவும் ஆட் பண்ணா காம்ப்ளிமெண்டரி 45 ஆட் பண்ணா காம்ப்ளிமெண்டரி ரேஷியோஸா இருக்கு சாரி ஆங்கிள்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் இதை ரிவர்ஸ் எழுதிக்கலாம் அதே மாதிரி தான் இப்ப நம்ம நெக்ஸ்ட் எது எழுத போறோம் சார் அப்படின்னா சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டா இது எல்லாத்துக்குமே என்ன பண்ண போறோம் இதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அது முன்னாடி ஃபர்ஸ்ட் tan theta எழுதிக்கலாம் tan theta என்ன சார் ஃபார்முலா tan theta sin theta by cos theta tan theta is equal to என்ன ஃபார்முலா நமக்கு sin theta by cos theta னு படிச்சிருப்போம் சோ இத டிவைட்ல இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க சோ டிவைட் பண்ணிட்டோம்னா 0/1 0 2 1 will be cancelled 1/√3 numerator is 1 denominator is √3 root to root will be cancelled 1 divided by 1 2 will be cancelled √3/1 is known as √3 1/0 is not defined இது வந்து டிஃபைன் பண்ணல அதனால not defined known போட்றாதீங்க அது not defined d ஓகேங்களா ஓகே இது அப்படியே நம்ம எது கோடேஞ்சன்ட் காட்டுக்கு அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கலாம் not defined and √3 1 1/√3 and 0 இதே மாதிரி தான் சார் கொசிகன்ட்க்கு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சைனோட ரெசிப்ரோக்கல் 0/1 இருக்கிறதா இமேஜின் பண்ணீங்க ரெசிப்ரோக்கல் 1/0 is not defined and 1/2 ரெசிப்ரோக்கல் 2 1/√3 னுடைய ரெசிப்ரோக்கல் √2 2/√3 and 1 இத அப்படியே ரிவர்ஸ் எழுதணும்னா எதுக்கு எழுதிக்கலாம் சார் சீக்கன் தீட்டாக்கு அப்படியே ரிவர்ஸ் எழுதணும்னா 1 2/√3 √2 2 not defined ஓகே சார் இதெல்லாமே எழுதியாச்சுங்க சார் இதான் சார் trigonometrical ratios first trigonometrical value table trigonometrical ratiosக்கு acute angle-க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் acute angle and right angle-க்கு என்ன பண்ணிருக்கோம் நம்ம values எல்லாமே எழுதிருக்கோம் ஓகே சார் 180 பாருங்க just opposite to 0 degree அப்ப 0 values எல்லாத்துக்கும் நெகட்டிவ் சைன் போட்டோம்னா வேலை முடிஞ்சது அப்ப 0 values எல்லாம் இங்க இருக்கு இது அப்படியே அங்க எடுத்து நெகட்டிவ் வேல்யூ போடணும் அப்ப 0 நெகட்டிவ் 0 தான் நியூட்ரல்ங்கிறதுனால -1 இங்க என்ன ஒரு 0 இது நாட் டிஃபைன் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம் இதை இன்ஃபினிட்டி நாட் டிஃபைன் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்ப நம்ம எழுதும் போது என்னவா இருக்கும் ஈஸியா இருக்கும் நாட் டிஃபைன் இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் நம்ம இன்ஃபினிட்டின்னு போட்டுட்டோம்னா இங்க இன்ஃபினிட்டினா மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டினா மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் இங்க -1
அதே மாதிரி தான் 270 எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு 90க்கு ஆப்போசிட்ல இருக்கு சோ 19 உடைய வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றோம் நம்ம சைன் சேஞ்ச் பண்றோம் அப்போ 1 னா -1 0 னா 0 minus infinity 0 -1 minus infinity that's all sir இதான் சார் trigonometric value table ஓகேங்களா இது எல்லாமே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறோம் எதுக்காக இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே நமக்கு என்னதான் இந்த சாப்டருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம 10th and 9thல படிச்ச விஷயங்களை ரீகால் பண்றோம் இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே சார் நாம இப்ப பார்க்க போறது ஆங்கிள் மெஷர் பண்றது எப்படி எந்த குவாட்ரண்ட்ல ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றோம் இது 90 டிகிரி இது 180 டிகிரி இது 270 டிகிரி அண்ட் 0 டிகிரி ஆர் இந்த பொசிஷன் என்னன்னு வச்சுக்கலாம்னா 360 டிகிரின்னு வச்சுக்கலாம் ஓகே சார் இப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இது செகண்ட் இது தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஓகே இப்ப 230 டிகிரி எங்க சார் இருக்கும் இதுதான் சார் இனிஷியல் சைடுன்னு சொன்னோம் நம்ம ஞாபகம் இருக்குங்களா இனிஷியல் சைட் இதை வந்துட்டு பிக்ஸ்டா வச்சுட்டு இதுல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் கிடைக்கும் கிளாக் வைஸ்ல நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப நான் கேட்கறது பிளஸ் 230 டிகிரி எங்க சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருந்து 1 டிகிரி 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆகி 90 அதுக்கப்புறம் 180 இந்த இடத்துல தான் சார் கிட்டத்தட்ட என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இங்க இருந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன் அப்ப இந்த லைனுக்கும் இதுக்கும் பிட்வீன் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் எவ்வளோ 230 டிகிரி இப்படிதான் சார் மெஷர் பண்ணணும் 230 டிகிரி ஓகேங்களா இது கூட நம்ம பாயிண்ட் மென்ஷன் பண்ணாம ப்ரொடெக்டர் இருந்தா நம்ம இது பண்ணிக்கலாம் இதை ஏரோ மார்க் போட்டோம்னா வேலை முடிஞ்சு ஓகேங்களா இப்ப அடுத்து ஒருவேளை 300 டிகிரி எங்க சார் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எங்க இருக்கும் 270க்கும் 360க்கும் நடுவில் தான் என்ன இருக்கும் நமக்கு ஒரு 300 டிகிரி இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட் இங்க ஒரு லைன் டிரா பண்ணிடுறேன் நான் அப்ப இது எப்படி சார் மெஷர் பண்ணும் இங்க இருந்தா அகைன் வரணும் ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது 300 டிகிரி அப்போ 475 டிகிரி எங்க சார் இருக்கும் நமக்கு இருக்கிறதே 360 தான் அப்போ 475 எங்க சார் நோட் பண்ணும் அப்ப எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 425 டிகிரி எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு செக் பண்ணோம்னா 360 ஆல டிவைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 360 ஆல டிவைட் பண்ணோம்னா 1 டைம் 360 ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு 65 டிகிரி இருக்கும் அப்ப இந்த 420 டிகிரி 425 டிகிரியை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா 360 டிகிரி பிளஸ் 65 டிகிரின்னு ஸ்ப்ளிட் பண்றோம் இது வந்து ஃபுல் ரொட்டேஷன் அதனால இதை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம் பாருங்க எப்படின்ட்டு இது பாருங்க எப்படி வருதுன்னா ஃபுல்லா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வருது ஒரு 360 கவுண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு போதும் ஒரு 60 டிகிரி போகுது 65 டிகிரி அதுக்கப்புறம் ஒரு 65 டிகிரி அப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம டிரா பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும் சார் இப்ப இதுதான் சார் எவ்வளவு நமக்கு 425 டிகிரி இப்போ 425 டிகிரி எந்த குவாட்ரண்ட் சார் இந்த 425 டிகிரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இங்க இன்னொரு விஷயம் என்ன சார் அப்படின்னா இந்த 420 டிகிரி என்னதான் வேல்யூ அதிகமா இருந்தாலும் நம்ம நோட் பண்ணும்போது எந்த ஆங்கிள் தான் நோட் பண்றோம் 65 எங்க மேக் பண்ணிருக்கோம் அந்த ஆங்கிள் தான் நம்ம நோட் பண்றோம் அப்ப இந்த 420 டிகிரியையும் 425 டிகிரியையும் 65 டிகிரியையும் நம்ம என்ன சொல்லலாம்னா கோடெர்மினல் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா இதனால ஒரே பிளேஸ்ல வந்து இது ரெண்டுமே கோயின்சிட் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்றோம் 425 டிகிரி வேல்யூ அதிகமா இருந்தாலும் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து அகைன் எவ்வளவு ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது 65 டிகிரி ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப 425 டிகிரி ஆங்கிளும் 65 ஆங்கிளும் ஒரே இடத்துல தான் நம்ம நோட் பண்றோம் அதனால இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் சொல்றோம் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு வருது ஓகே சார் இப்ப வந்து மைனஸ் 270 டிகிரி எங்க சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ்ல வரணும் சார் அப்போ பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும் 0 -1 -2 மைனஸ் இது -19 மாறிடும் இது என்ன ஆயிடும் -180 இங்க -270 அண்ட் ரொட்டேஷன்ல வரும்போது இது -316 வந்துடும் இது எப்ப ரிவர்ஸ்ல கிளாக் வைஸ்ல நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது இந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்போ -270 எங்க சார் இருக்கு அப்போ -270 90 என்ன சார் கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் இருக்கும்
ஓகேங்களா? இதே நான் மைனஸ் 300 போடுறேன் சார், மைனஸ் 300 டிகிரி எங்க சார் இருக்கும்? அப்படி பார்த்தோம்னா அப்ப ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும். இங்க இருந்து எவ்வளவு ஆங்கிள் தான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா அது இந்த இடத்துல இது ஆங்கிள் எப்படி இருக்கும்? நமக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகி நமக்கு என்ன வரும்? ஏரோ மார்க் இப்படி இருக்கும், கிளாக் வைஸ்ல ஏரோ மார்க் இருக்கும். அப்ப இதுதான் எவ்வளவு சார்? 300 டிகிரி சார், மைனஸ் 300 டிகிரி, சாரி மைனஸ் 300. அப்ப நம்ம இதை வந்து இதனுடைய கோ டெர்மினல் ஆங்கிள் என்ன சார் வரும்? அப்போ யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கோ டெர்மினல் ஆங்கிள் மைனஸ் 300 டிகிரினுடைய கோ டெர்மினல் ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வரும்போது நெகட்டிவ்ல வரும்போது நம்ம என்ன பண்றோம்? 360 ஆட் பண்ணுங்க. இந்த மைனஸ் 300 360 ஆட் பண்றேன். ஆட் பண்ணனா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? பிளஸ் 60 டிகிரி கிடைக்குது. இதுதான் கோ டெர்மினல். ஏன்னா மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இங்க என்ன ஆகும்? நமக்கு 90ல இருந்து ஒரு 30 வந்துச்சுன்னா மீதி இருக்கிற ஆங்கிள் 60 தான் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் 300 டிகிரியும் 60 டிகிரி பிளஸ் 60 டிகிரி கோ டெர்மினல் ஆங்கிள்ஸ். கிளியருங்களா? இதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ்ல இருக்க ப்ராப்ளம் இப்ப பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாமே குவாட்ரண்ட் கேட்டிருப்பாங்க. செகண்ட் ப்ராப்ளம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோ டெர்மினல் ஆங்கிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுல நெகட்டிவ்ல இருக்க ப்ராப்ளம் நான் போடுறேன், பாசிட்டிவ்ல இருக்கிறத நீங்க ஒர்க் பண்ணலாம். ஓகே சார், என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ப்ராப்ளம் 1150 டிகிரினுடைய கோ டெர்மினல் ஆங்கிள் கேட்கறாங்க. பாக்கலாங்களா? இது என்ன பண்ணலாம்? 1150 ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்றது எப்படின்னு பாத்தோம். 1150 நம்ம என்ன பண்ணிடலாம்? 360 டிவைட் பண்ணுங்க. 3 டைம்ஸ் 3 டைம்ஸ்னா அப்ப எவ்வளவு சார் வரும்? நமக்கு 1080. ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னா 70 டிகிரி இருக்கு சார். ஓகே, இது இப்ப எந்த குவாட்ரண்ட்? இப்ப எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1150 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3 டிவிஷன் அல்காரிதம் படி பார்த்தோம்னா 3 into 360 plus 70 கரெக்ட்டுங்களா? 3 into 360 1080 plus 70 இப்படி 1150 தான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ரொட்டேஷன்ஸ். எத்தனை ரொட்டேஷன்ஸ் வருது அப்ப? அப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 அதுக்கப்புறம் ஒரு 70. அப்ப இதுதான் சார் எவ்வளவு? 1150 டிகிரினுடைய ரொட்டேஷன். எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. பட் அவங்க அதை கேட்கல, கோ டெர்மினல் ஆங்கிள் தான் கேக்குறாங்க. சோ இங்க எவ்வளவு சார் எக்ஸ்ட்ரா இருக்கு? இந்த ரொட்டேஷன்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் மட்டும் மெஷர் பண்ணோம்னா என்ன வரும்? நமக்கு 70 டிகிரின்னு வரும். தான் இங்க இருக்கக்கூடிய 70 டிகிரி. சோ the co-terminal angle of 1150 degree is 70 degree. ஓகே சார், இது ஈஸி. பாசிட்டிவ்ல இருக்கிறது ஓகே. மோர் தென் 360 வந்தா ரொட்டேஷன்ஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா ரொட்டேஷன்ஸ் ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நம்ம என்ன எழுதிடலாம்? கோ-டெர்மினல் ஆங்கிள்ஸ் சொல்லிட்டு எழுதிடலாம். பட் நெகட்டிவ்ல வந்துட்டு என்ன சார் பண்ணலாம்? அப்படிதான் இப்ப எது அப்படின்னா அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 270 ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம. அடுத்து பாருங்க ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 415 கொடுத்துருக்காங்க. மைனஸ் 450. அப்ப இதை எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? மைனஸ் 360 இல்ல நீங்க எப்பவும் போல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நெகட்டிவ்ல இருக்கு ஓகே, 360 டிவைட் பண்ணுங்க. 450 360 டிவைட் பண்ணா 1 டைம் 360 ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 90 டிகிரி இருக்கு. ஓகே, அப்ப இதை எப்படி சார் எழுதலாம்? நெகட்டிவ் இருக்கனால மைனஸ் 360 மைனஸ் 90, தட்ஸ் ஆல் சார். அப்ப இது ரொட்டேஷன் சார். இது மைனஸ்ல இருந்தாலும் சரி பிளஸ்ல இருந்தாலும் சரி, இதை ஒமிட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். அப்ப மைனஸ் 450 மைனஸ் 90 என்னது? கோ-டெர்மினல் ஆங்கிள்ஸ். பட் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா வித்தின் 0 to 360 குள்ள கேட்டிருக்காங்க. சோ இந்த கிடைக்கக்கூடிய மைனஸ் 90 ஏதோட ஆட் பண்ணணும்னு நான் சொன்னேன். நான் நெகட்டிவ் ஆங்கிள்ஸா இருந்தா 360 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு சார் வருது? இது எவ்வளவு வருது? 90 போயிடுச்சுன்னா 360 மைனஸ் 90 60. ஓகே, 210 சாரி 290 கிடைக்குது. அப்ப 290 டிகிரி தான் என்ன சார்? சாரி 270 டிகிரி. 270 டிகிரி தான் சார் எதோடைய கோ-டெர்மினல்ஸ்? மைனஸ் 450 டிகிரினுடைய கோ-டெர்மினல்ஸ் ஆங்கிள் எது அப்படின்னா 270. therefore the co-terminal angle of minus 450 is plus 270. ஓகேங்களா சார்? ஓகே,